அமெரிக்கா இஸ்ரேலை கருவறுக்க சபதம். கடும் கொந்தளிப்பில் ஈரானின் புதிய சுப்ரீம் தலைவர். ஒரே நாளில் தாய், தந்தை, மனைவி, மகனை இழந்தவர் யார்? இந்த முஜ்தபா காமேனி. ஈரானின் புதிய தலைவராக முஜ்தபா காமேனி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவரை ஏன் ஈரானின் உயர் ஆளும் தரப்பு தேர்வு செய்தது, அவரது பின்னணி என்ன என்பது குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானில் வாரிசு உரிமை அடிப்படையில் சுப்ரீம் தலைவர் இதற்கு முன்பு தேர்வு செய்யப்படவில்லை. இந்த முறை முஜ்தபா காமேனியை தேர்வு செய்யப்பட்டதற்கு முக்கிய காரணம் அவரது தனிப்பட்ட தியாகம் மற்றும் அவரது திறமையான செயல்பாடுகள் என தெரியவந்துள்ளது. முதலில் அவரது குடும்ப பின்னணியை பார்க்கலாம். ஈரானின் சுப்ரீம் தலைவராக 37 ஆண்டுகள் கோலோச்சிய அயதுல்லா அலி கமேனி மற்றும் 79 வயதான மன்சூரே கஜஸ்தே பாகர்சதே தம்பதிக்கு மொத்தம் 6 குழந்தைகள். இவர்களில் ஒரு மகன்தான் முஜ்தபா காமேனி. பள்ளி கல்வியை முடித்த இவர் 17 வயதில் ஈரான் ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றியுள்ளார். 30 வயதில் புனித நகரமான கோமில் உள்ள இஸ்லாமிய மார்க்க கல்லூரியில் சேர்ந்து படித்துள்ளார். பொது இடங்களில் அதிகம் தலை காட்டாதவர். தொலைக்காட்சி சேனல்களில் பேட்டி கொடுப்பது, பொது மேடைகளில் பேசுவது என இவரது முகத்தை ஈரானியர்கள் எங்கும் பார்த்ததில்லை. அதே நேரம் அவரது தந்தை அயதுல்லா அலி கமேனிக்கு கடந்த சில வருடங்களாக உதவியாளராக இருந்ததன் மூலம் ஈரானின் அதிகார தரப்பிடம் அறிமுகம் பெற்றதோடு ஆட்சி, நிர்வாகம், பொருளாதாரம் சார்ந்த விவரங்களையும் அறிந்து வைத்துள்ளார். முஜ்தபா காமேனியின் பெயர் முதலில் அடிபட்டது ஈரான் அதிபர் தேர்தலில்தான். ஈரானின் அதிபராக முகமது அகமது நிஜாதி தேர்வு செய்யப்பட்ட போது அதில் முஜ்தபா காமேனியின் பங்கு பெருமளவு இருந்ததாக எதிர் வேட்பாளர்கள் குற்றம் சாட்டினர். அப்போதில் இருந்தே இவர் திரைமறைவில் அரசியலில் ஈடுபட்டதாக கருதப்படுகிறது. இந்த சூழலில்தான் முஜ்தபா காமேனியின் தந்தை அயதுல்லா அலி கமேனி, அவரது தாயார், முஜ்தபா காமேனியின் மனைவி, மகன் உள்ளிட்ட 8 குடும்ப உறுப்பினர்கள் அமெரிக்காவின் குண்டுவீச்சுக்கு வீரமரணம் அடைந்தனர். சனிக்கிழமை அதிகாலை நேரம் ரமலான் நோன்பு நோற்பதற்காக சுப்ரீம் தலைவர் தனது குடும்பத்துடன் ஒரு அறையில் இருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்ட போது அந்த இடத்தை குறிவைத்து அமெரிக்கா குண்டு வீசியதாகவும் கூறப்படுகிறது. குடும்பத்தினர் அனைவரும் இழந்ததால் இஸ்ரேலிய அமெரிக்க நிர்வாகத்தை பழிதீர்க்கும் உரிமையை அவர் பெற்ற நிலையில் அவரை சுப்ரீம் தலைவராக அமர்த்துவதால் வலிமையான தலைமையை உருவாக்க முடியும் என ஈரானின் மார்க்க அறிஞர்கள் ஒருமனதாக முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இங்கு முக்கிய விஷயம் என்னவென்றால் ஈரானின் சுப்ரீம் தலைவர் பதவி தனக்கு பிறகு தனது மகனுக்கு செல்லக்கூடாது. காரணம், அது மன்னராட்சிக்கு நிகரான வாரிசுரிமை பிரச்சனையை உருவாக்கும் என மறைந்த அயதுல்லா காமேனி தனது ஆலோசகர்களிடம் கூறி வந்துள்ளார். அதே நேரம் தற்போது உள்ள சூழலில் முஜ்தபா காமேனியின் தலைமையை மட்டுமே ஈரானியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதால் ஈரானின் உயர் அதிகார தரப்பு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.